Friends, welcome to MS DOS Tamil tutorial part 13. நான் சீனு. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சி ஃபோல்டரில் இருக்குது, அதாவது சி ட்ரைவில் இருக்குது. நான் வந்து ட்ரைவ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இ ட்ரைவுக்கு போயிட்டேன். நான் அதில் என்ன இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து டெஸ்ட் என்ற ஃபோல்டருக்கு உள்ளார போவோம். டெஸ்ட் ஃபோல்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா chinu.txt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. நான் இப்போ வந்து அந்த ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு பாருங்கள். அதாவது ஷார்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்காக இல்லை, நீங்கள் நார்மலாகவே விண்டோஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற ஐகான்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணி, அதாவது அரேஞ்ச் பண்ணி வைக்கும். ஆல்பபெட்டிக் வைஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு தான் ஷார்ட் அப்படின்னு பேர். இந்த இடத்துல நம்ம ஷார்ட் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி நம்ம ஃபைலை வந்து அரேஞ்ச் பண்ணி, அதாவது இப்போ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்டென்ஷன் நேம் டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஷார்ட் நேம் யூஸ் பண்ணலாம். இந்த ஷார்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலுக்குள்ளார என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். chinu.txt அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். அதாவது டெக்ஸ்ட்டு, நீங்கள் டெக்ஸ்ட்டு ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டிஸ்பிளே பண்ணி காக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎம் சீனு அப்படின்ட்டு வந்திருக்கு. நான் உங்களுக்கு நோட் பேடில் அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு சீனு அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஎம் சீனு அப்படின்ட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம் சீனுன்றதை தான் நம்மளுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் காட்டியிருக்கு. இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா chinu.txt அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் நம்ம டைரக்டரியில் வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்குது. ஆனால் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரே ஒரு ஃபைல் தான் காட்டியிருக்கு. ஏன் அப்படின்றது நான் வர கிளாஸில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதனால தான் நான் இப்போதைக்கு அதை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. அது ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனு, அது நான் வர கிளாஸில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஷார்ட்ன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது டிஸ்பிளே டைப், அதாவது ஒரு ஃபைல் இருக்குன்னா அது எப்படி எந்த மாதிரி வகையில் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். இப்போது நான் அந்த டெஸ்ட்டுன்றதுக்கு வெளியே வந்துடுறேன். டபுள் டாட் கொடுத்தா வெளியே வந்துடும். இப்போ வந்து நான் வெளியில் இருக்கேன். என்னென்ன இருக்குன்னு ஒரு டைம் டிஸ்பிளே பண்ணிடுறேன். பார்த்தோன்னா ஒரு 5 டைரக்டரி இருக்குது. இந்த 5 டைரக்டரியும் நம்ம எந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது ஒரு சின்ன ஆப்ஷன் சொல்லி தர போகிறேன். அதுக்கு நம்ம நார்மலாக dir அப்படின்ட்டு நம்ம அதாவது நம்ம டைரக்டரியில் என்னென்ன இருக்கோ அதை நான் வந்து dir கொடுத்தா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் dir கொடுத்துட்டு /p அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். அதாவது இப்போ நான் இந்த மேலே எப்படி டைரக்டரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது வந்துச்சோ அதேமாதிரி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது /p அப்படின்னா இப்போ dir/w அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இருக்க, அதாவது /pக்கும் /wக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். அதாவது /p அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது பேஜ் வைஸ். இதை தான் நம்ம, அதாவது டிஃபால்ட்டாக டைரக்டரி கொடுக்கும்போது என்ன வருதோ அதை தான் பேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரி வேணால் வேறு மாதிரி, அதாவது இந்த வைடு வைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அதுக்கு /w போட்டிங்கன்னா வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குன்றது மட்டும் வந்திருக்கும். அந்த டேட்டு அந்த டைமிங்கெல்லாம் வந்திருக்காது. நம்ம வந்து அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும்னா மறுபடியும் நம்ம dir/p அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பழையபடியே வந்துடும். ஓகேங்களா? வர கிளாஸ்லேருந்து இன்னொரு சில கமெண்ட்ஸ், அதாவது இன்டர்னல் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம வர கிளாஸில் தெரிஞ்சுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்டில் கொடுங்க. வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.